ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாமரை வேலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோனையுமே ஒரு சிம்பிளாக கேக் கட்டிங் பண்ணோம். இது எங்கள் அப்பாவோட ஆசை, காலையிலே கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கேக்கும் நான் நைட்டு நான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் பண்ண கேக் எல்லோரும் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு மொத்த ஃபேமிலியும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் அப்பா இல்லை வேணாம், நம்ம வெளியில் வாங்கிக்கலாம், ஈவினிங் நீ வேணால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது கடையில் தான், பேக்கரியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் பண்ணோம். எடுத்து வைக்குதுவியா? நீங்களா தரீங்களா? நான் தின்ன மாட்டேன். அதான் கிருமி இல்லாம மணி 7:30 தாண்டிச்சு. போன வருஷம் 7:24. 7 எங்க 30 தாண்டி? எங்க 7:30 தாண்டிச்சு? 6 தான், 6:30 தான். அன்னைக்கு மதியம் முதியோர் இல்லத்தில் மதிய சாப்பாடு தான் கொடுத்துருந்தோம். அது போக கேக் ப்ளஸ் பிஸ்கெட்ஸும் கொடுத்தோம். அதை கொடுத்துட்டு தம்பிக்கு எல்லாருமே ப்ளஸ் பண்ணாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க அடுத்தபடியாக இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு விசேஷம்னா இங்கே தான் சாப்பாடு கொடுப்போம். ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். தாமரை வேலன் கன்ஃபார்ம் ஆகிறப்ப கூட எங்கள் வெட்டிங் அனிவர்சரிக்கு இங்கே தான் கொடுத்துருந்தோம். அதனாலே இந்த ட்ரஸ்ட்டு எப்போவுமே நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதே போல் அன்றைக்கி தம்பியோட பர்த்டே அன்றைக்கி எங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கோ இல்லை காலை சாப்பாட்டுக்கோ எங்களுக்கு டைம் கிடைக்கல. வேறு ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் நைட் சாப்பாடுக்கு கொடுத்துட்டோம். அதே போல் கேக்ஸ் ப்ளஸ் பிஸ்கெட்ஸுமே நாங்கள் கொடுத்துருந்தோம். சரி, சிம்பிளாக இங்கே ஒரு கேக் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சும்மா தம்பிக்கு சிம்பிளாக கேக் கட்டிங் பண்ணோம் மதியம். ஈவினிங் மேலே வீட்டில் ஒரு கேக் கட்டிங் வச்சுருந்தோம். ரொம்ப க்ளோஸ்டு, ஒரு 10 பேர்த்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணோம் வீட்டில். இதில் பார்த்திங்கன்னா அந்த மயில் ப்ளஸ் முருகர் தீமில் இருக்க கேக் வெளியில் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். எனக்கு அந்த தீமில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இப்போ ரெண்டாவதாக பார்க்குற கேக் நான் பண்ணது. எனக்கு தம்பியோட பர்த்டேக்கு கேக் பண்ணணும். நான் சிம்பிளாகவே வீட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய கேக்ஸ்லாம் பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட பீட்டர்லாம் இல்லை. இந்த டைம் என்னோடய ஹஸ்பண்ட் நீ பண்ணுறியா, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் ஃபஸ்ட் டைம் பீட்டர்லாம் யூஸ் பண்ணி கேக் பண்ணது தம்பியோட பர்த்டேக்கு தான். எலக்ட்ரிக் பீட்டர்லாம். அந்த கேக்கு தான் பார்க்கவே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதில் அப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக நைட்டுக்கு டின்னர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். மனசு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு. நல்லபடியாக தம்பியோட கேக் கட்டிங்கும் முடிஞ்சு. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே என்னோடய கூட பிறந்த தம்பிங்க தான் பண்ணாங்க. அதாவது தாய் மாமன் மாதிரியே நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வீடு ஃபுல்லாகவே பலூன். அன்றைக்கி மதியத்துலேருந்தே பாவம் 2 பேரும் ஃபுல்லாக பலூன்லாம் ஊதியே டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணது அவங்க தான். மாப்பிள்ள இங்கே பேரு
இதோட பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து வேறு மாதிரி நீங்கள் மண்டபம்லாம் பிடிச்சி செஞ்சுருக்கலாம்ல. ஏன்னா இப்போ யூஸ்வலாக அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா 5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு மன நிம்மதியே வந்து இந்த ட்ரஸ்ட்டில் சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு வேளை வந்து நம்மளோட பேர் சொல்லி நம்ம குழந்தை பேர் சொல்லி சாப்பாடு கொடுக்குறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கு வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அடிக்ட் ஆகிட்டோம்னே தான் சொல்லணும். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும். அதுவே எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியாகவே இருந்துச்சு. நம்மளால் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தாமரை வேலனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை சாப்பாடு 100 பேத்துக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதே போல் பிஸ்கெட் அண்ட் கேக்ஸ் வந்து 100 பேத்துக்கு கொடுத்துருந்தோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கொடுத்த கடவுளுக்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேபி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.